ஆனந்தியை பார்த்து சொல்லுகிறார். ஆனந்தி என்ன? யாவது மறுபடியும் போறேன். முன்னாடி அப்படியே எதிர்ப்புக்கு போயிட்டு வாங்க. 3 நாள் எதிர்ப்பு இல்லாம போய் ஒண்ணும் நடக்கிற பாத்துக்க. எதிர்ப்புல போனாலும் எனக்கு நம்மளுக்கு எல்லாம் வெற்றி. அங்கிருந்து இடது பக்கம் மாறணுமா வலது பக்கம் மாறணுமா? நீ எப்படி வந்தாலும் அது எதிர்ப்பு தான். இடத்த வந்தாலும் சரிதான், வலத்த வந்தாலும் சரிதான். முன்னாடி போயிட்டு வாழ்ந்தா பாருங்க, வாயால் புதடியில தட்டிட்டான். நேரா சரி, இனிமே இவங்கிட்ட டாட்டா சொன்னாலும் சண்டைக்கு தான் வருவான். நேரமே சரியில்லை. வைஃபை சொன்னாலும் ஏன்னா அவன் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு நிற்கான். என்னத்துக்கோ தெரியல. அப்படிதான் நீங்க இவ்வளவு நாள் அப்படி நின்னது கிடையாது. இப்போ கஞ்சா அதிசயமா இருக்குது. அதிசயம் மட்டும் மூஞ்சி போறே ஒருக்கா வெட்டாதும் போறதும் மட்டும் அப்படி இப்படிமா குவாலிட்டிட்டு தான் இருக்கா. அதனால இவன் பையன் சொல்லாட்டா பாயும் சொல்லாட்டா அப்படின்னு நேரட்டு பொட்டடத்தை எடுத்துக்கிட்டு வலது கால் எடுத்து வை. அந்த நேரம் என்ன ஆகிறது பாருங்கள். வலது காலை வைக்கும் போது வாசல் நடை தட்டிடுமா, இடது கால் வைக்கும் போது இடமாறம் தட்டிடுமா, உச்சத்திலே பாத போது உடப்போதை குறைக்கிடுமா, நல்ல பாம்பு தாராடு ஒரு புது பானை அரிய சட்டி காயிலுடன் கடிமலைகள் கண்ணில் பார்த்து அப்படி வலது கால வைத்தான் பாருங்க, வாசல் நடை தட்டி விடுகிறது. இருக்கிறேன் கால் தட்டிட்டு பாரு. அது அடுத்த கால எடுத்து வச்சிருங்க. இன்னும் போதான் செய்யுமா? ஆமா, இந்த காவல்லாம் வாங்குதேன். என்ன செய்வது? அதனால உனக்கு நிம்மதி வர மாட்டேங்குது. இன்னைக்கு தானே போறீங்க. அப்படிதானா? ஆமா. அவன் அந்த நேரமும் போறேன்னு தான் சொல்ல, போயிட்டு வரணும், வாயிலிருந்து வரல. இவனும் கண்டாளி பாக்கியாட்டி என்ன சொல்லுதா? வாங்கன்னு தான் சொல்லுதா. போயிட்டு வாங்கன்னு இவ சொல்லல. நேரம் போற பத்தியா? அதுதான் அந்த நேரம் அந்த வார்த்தை அப்படிதான் வந்து விடுது. இடது கால் எடுத்து வைத்தான், இடவாரம் தட்டுது. ஆனந்தா போகாதடா. அதை கேட்டானா? கேட்கல. அதையும் பார்க்கல. கேடு வரும்போது கேளாது கண்தூக்கம். இவனுக்கு எதிர்ப்பு சரியில்லாம வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான். அதனால வாசல் நடையில வருகிறான். தெருவீதியில வரக்கூடிய சமயத்துல அங்கும் சில பல ஆகாத சகனங்கள். நடுத்தெருவிலை வரக்கூடிய நேரத்திலே ஒரு நல்ல பாம்பு தாராடுகிறது. ஆனந்தா போகாத, மரியாதையா வீட்டுக்கே போயிருங்க. குமரி கொண்டு வந்து தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு தலைவிரி கோலம் வந்துகிட்டு இருக்கா. அதையாவது பார்த்தா அதுவும் ஆகாத சகனம். ஒரு முட பூனை இடம் இருந்து வளர்த்த சாடி ஓடுது, கரத்த பூனை. அதுவும் ஆகாத சகனம். ஒரு வேளாண் வந்து நம்பட்டி கொண்டுகிட்டு குறுக்கால போறான். அதுவும் சரியில்லை. ஒரு கொல்லி கூட குடச்சது மாதிரி ஒருத்தன் செட்டியார் மூவருக்கா பாருங்க. ஒரு வெறும் பானை சட்டியை கொண்டு வந்தா, எண்ணெய் சட்டியை கொண்டு வந்தா, அவங்க கால் மாட்டா டப்புன்னு ஒரு போடு போட்டான். கொல்லி கூட உடஞ்சதுக்கு சமாதி. என்ன குடம் தவறி இவங்க கால் மாட்டில் விழுந்து. அதுவும் ஆகாத சகனம். அதையும் பார்த்தானா? பார்க்கல. அதை தாண்டி வரும் பொழுது அந்த மூக்கரைய வந்துட்டான். ஆமா. என்ன வியாபாரத்துக்கு வியாபாரம் பண்ண போறாங்க. எதுக்கு? 50 பைசாயா? வியாபாரத்துக்கே போறேன். ஒரு மூக்கே இல்ல. எங்கடா எதையுமே காதிலே வாங்கவில்லை. வரக்கூடிய நேரத்திலே பார்த்தால் இசைக்கியமையானவள் அண்ணனை கொண்ட பழிகாரன் இதோ வருகின்றார். அவனை பழியெடுக்க வேண்டும் என்று இசைக்கியமையானவள் முன்பே தோன்றுகின்றார். தோன்றினால் நல்லா பட்டாடை துயில் கொடுத்தார்.
சாத்து வண்டிலுங்க தாலை முட்டை வாங்கி கண்ணும் போல் வந்தம்மை தோன்றுவளா சென்னை பூச்சலகா வாயிலே வெற்றிலை பார்க்கலகா இசைக்கியமையானவள் சிகப்பு நல்ல பட்டுடுத்து சரி. செந்தூர ஒட்டு வைத்து ஆஹா. ஆனந்த செட்டியார் முன்புரை வந்து தோன்றுகின்றார். பார்த்தால் இசைக்கியமையானவள் கசவு வாங்கலையோ கசவு கதவு அந்த நேர இசைக்கியமை தோன்று சொல்லுகின்றார். பக்கம் எந்திரிங்க கதவு செட்டியாரே யாரு செட்டியாரே தன்னன் தனிமையிலே நான் இருக்கிறேன். எங்க கசடியா வரது போறீங்க? ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? இம்மா ஒத்தடி பாதையில் வந்து நின்றுகிட்டு இருக்கிறிய எனக்கு இந்த இடத்துல இருந்து தாண்டி போய் வியாபாரத்துக்கு போல கொஞ்சம் வழி விட்டு போயாடு. வழி விடுறதா? என்னை கண்ட உங்களுக்கு தெரியவே இல்லையா? உன்னை என்ன கண்டாச்சுன்னா நீ ஒரு பொண்ணுங்கிறது தெரியுது. இதை வேணா வேற என்ன தெரிய வேற வேண்டியது ஒண்ணுமே தெரியலையா? பாரு, உன்ன மாதிரிப்பட்ட பிள்ளைகிட்ட எனக்கு பேச்சு வழக்கம் வச்சு பழக்கம் கிடையாது. ஓஹோ. மனசை வியாபாரியாக்கும். நீங்க சரிதானே? கொஞ்சம் கொஞ்சம் நோட்டுக்கிட்டா நான் கொஞ்சம் சின்ன இடம் அப்படி போயிட்டே இருப்பேன். பார்த்தாடி செக்கியம்மையானவன் தள்ளாட தள்ளாட பட்டீரு வடிகே பெருமானே பட்டீரே தள்ளாடோ கடுந்தோரே உள்ளடந்தே காட்டோடி உள்ளாட்டம் போட்டுக்கொண்டு துணையில் தனி போரி உள்ளாட்டம் போட்டுக்கொண்டு செட்டியாரே, இல்ல நானும் தனிமையிலே இருக்கிறேன், நீங்களும் தனிமையிலே தானே இருக்கிறீங்க. சரி. என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரிகிறதா? தெரியுது. ஆனா பேச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு மனம் வர மாட்டாங்க. எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? போற வர வழியில நிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட பேசப்படாது, யாருக்கிட்ட தங்க ஊர்ல தங்கப்படாது. அதனால எனக்கு அவசரமா வியாபாரத்தை போயிட்டு திரும்ப போகணும் பாத்துக்கம்மா. ஓ, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிகிறது. ஆமா ஆமா. பார்த்தால் நீ செக்கியமையானவள். சரி. கண்ணதேவோ தெரியாதோ தெரியாதோ கைப்பிடித்த பெண்ணாடை பெண்ணாடை தெரியாதோ
செட்டியாரே, என்னை பார்த்த பிறகு உங்களுக்கு கண்ணு தெரியவில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? அதெல்லாம் இருக்கட்டு. நீங்க வெத்திரி போடுற பழக்கம் உண்டுமோ? கிடையவே கிடையாதா? என்னிடத்துல வெத்திரி இருக்கு, பாக்கு இருக்கு, போயில இருக்கிறது. சுண்ணாம்பு மட்டும் இல்ல. கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுத்தீர்களே, ஆனா அப்படியே அந்த பக்கமா போயிருவேன். என்ன வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடக்கூடிய பழக்கம் கிடையாது. அது மட்டும் இல்ல, யாருக்கிட்ட முன்ன பின்ன தெரியாத சுண்ணாம்பு கை நீட்டி கொடுக்கப்படாது. அது வந்து காட்டுப்பாதைக்குள்ள நிக்கக்கூடிய வாங்கிட்ட சுண்ணாம்பு கை நீட்டி கொடுக்க முடியுமா? அதனால இந்த மாதிரி கோவம் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நகட்டு விட்டு போயிட்டே இருக்கு. உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு, கத்தியில நீட்டி தருவேன். கத்தியில வாங்கி பழக்கம் இல்ல, நான் கையில நீட்டி கொடுத்து பழக்கம் இல்ல. அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஒண்ணு பேச்சு கொடுத்து சரி இருக்கட்டு. வியாபாரம் பண்ண நீ என்ன விட மாட்டேங்க. இல்ல நீங்களும் வாலிபம், நானும் வாலிபமா இருக்கிறோம். சற்று உயர்ந்தீங்க, பேசிட்டு போகலாமே. ஐயோ அம்மா, இந்த நாட்டு நடப்பு உனக்கு தெரியாது. அதனால ஓரமன்னு பேசுனா ஒரு விதமா பேசுவான், பள்ளத்துக்குள்ள இருந்து பேசுனா பல விதமா பேசுவான். அப்படியானா நேற்றுல நின்று நம்ம பேசினாலும் குத்தம், பேசாம இருந்தாலும் குத்தம். நான் சொல்லுதுங்க, நல்லா இருப்பம்மா. ஒரே ஒரு தடவை கொஞ்சம் நவுண்டுங்க, எப்படி மட்டும் நடந்து ஓடுறேன்னு பாருட்டான். நீங்க அப்படி என்று சொல்லி அந்த செட்டியாகப்பட்டவன் ஓடி ஓடி போகின்றான். உசரை காப்பாத்துன்னு நினைச்சுட்டான். அவருக்கு அந்த நேரம் பயம் வந்துட்டது. பார்த்தாடி செக்கிமையானவள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஓடி ஓடி போறீரே செட்டியாரே, உம்மையொட்டி நானும் வரை செட்டியாரே. என்னை கண்டவுடனே ஏன் நீங்கள் பயந்து ஓடுகின்றீர்கள்? நாடு ஆட்டமா வந்துகிட்டு இருக்குது. எதுக்கு? என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே கை காலில் நாடி நிரம்பல படப்படப்படப்பட தளர்ச்சி கடம். எப்படியோ தெரியல, கேட்டு நிறைய பேட்டிக்கிட்டு நிறைய ஆரம்பிச்சுட்டுது. பயத்துல எனக்கு என்ன வாவிட்டு சொல்ல அதுக்குதான் தெரியல. ஏன்னா உன் முகம் அப்படி இருக்கு, நேரமா பார்க்கும்போது திருத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருக்க. இப்ப பார்க்கக்கூடிய சமயத்துல கோர ரூபத்துல தெரியல. ஒவ்வொரு நேரம் நீ கண்ணை மட்டும் கூட உருட்டுன்னா எனக்கு என்ன செய்ய முடியும்? செட்டியாரே, பெண்ணை கண்ட பேய் கூட இறங்கும்னு சொல்லுவார்களே, உன்னை கண்ட எனக்கு என்னெல்லாமோ இறங்குது. செட்டியாரே, அவர் அழுதாச்சியா இருக்கிறவன் வெளியில தான் சொல்லாம இருக்கேன். செட்டியாரே, கள்ளி என்று என்னை சொன்னீர் செட்டியாரே, நான் நல்லவோ செட்டியாரே. என்ன பார்த்தா கள்ளி போலவா தெரிகிறது? நீ வெறும் கள்ளி, மாயக்கள்ளி. நீ ஒரு நீலி, நீ ஒரு எசக்கி. செட்டியாரே, நீ நீலி. அத்தான். எத்தனை பேருக்கு இப்படி அத்தானு கூப்பிட்டுருப்பான்? அத்தான் நான் சொல்லுறதுக்கு ஆனழகன் என்னல்லவா உங்களை நம்பி நான் ஓடோடி வந்தேன் அத்தான். அவ்வளவு எனக்கு தெரியும். நீ இப்படிதான் காட்டுக்குள்ள நின்று வாரம் போற ஆட்கள் எல்லாம் அத்தான்னு கூப்பிட்டு உனக்கு பழகி போச்சு. அத்தான தானே அத்தானு பேச முடியும். நான் இப்ப தானே வந்து என்ன பார்த்து அத்தான்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அவங்க தானே பார்க்க வந்திருக்கிறேன். பாரு, பேச்சு நமக்கு சரிப்பட்டு வரல.
என் வீட்டுக்காரர் என் வீட்டுல இருக்கா, உன் வீட்டுக்காரர் உங்க வீட்டுல இருக்காங்க. நீ சும்மா வந்து நாடகமும் நடிப்பு நடிச்சுக்கிட்டு நிக்காத. நேரமாகி கொண்டே இருக்கிறது அத்தா. ஓடிதான் இவன். நீங்க ஓடாதீர்கள். மரண பயம். அதோ பாருங்கள், என்னது? ஒரு மாளிகை தோன்றுகிறது அல்லவா? அது யார் வீடு என்று நினைத்தீர்கள்? அதுதான் உங்க அத்தை வீடு. எனக்கு யார் அத்தை? என்னுடைய அம்மா உனக்கு அத்தா தானே, அத்தை தானே வேணும். ஐயோ ஐயோ, எங்க அத்தை எல்லாம் மண்ணுக்குள்ளவே மாசம் மேல ஆச்சுது. நீ சும்மா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களம்மா. பாருங்கள் அத்தா, பாருங்கள். சித்த வைத்து கவிட வைத்தா விரலை நீட்டினான். மாளிகை கூட கோபுரங்கள் வந்து சேர்ந்தது. தானாகவே தோன்றுகிறது அல்லவா? அதுல இருந்து 5-6 பெண்கள் அப்பவே எசைக்கப்பதான். ஆமா, இது யார் தெரியுமா? உங்க குழந்தை. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஓட்டி பேச்சுக்கிட்டு? அத்தான் பாருங்கள் அத்தான், அக்கால கட்டுனதே கட்டுனீங்க. இன்னைக்குதான் நேரமே உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஐயோ பாருங்கள் அத்தான், அதோ பார்த்தீங்களா உங்க மச்சான்? எல்லாம் பைத்தியம் பிடிச்ச குடும்பமா தான் இருக்கு. செல்லத்தான் அம்மா, உண்மையாக்க உள்ள மாப்பிள்ளை இது. எனக்கு ஒரு கீசு தாங்க தான். சாத்தியா என்ன நேரத்துல கேட்கப்பட்டவன் பாத்தியா? நீ சொல்லி வச்சுதான் இது அவ்வளவு நடந்துகிட்டே இருக்கு. பாத்தியா, கீசு கேட்கறது யாரு யாருகிட்ட கேட்கறத பாத்தியா? அவ்வளவு பேர் உங்களுக்கு இதே சுவாலியா. மருமகனே வாருங்கள் வீட்டுக்குள்ளால. இந்த டீமுக்கு கேப்டனா நீதான். மருமகனே, இதுதான் என்னுடைய மகள், அதுதான் என்னுடைய மகன். நீங்க வாருங்கள், உங்களை கட்டுனதே என் பொண்ணு. இன்னைக்குதான் வர்றதுக்கு நேரமே கிடைச்சிருக்கு. எனக்கு குருட்டு கிழவிக்கு கண்ணும் தெரியாது போல இருக்கு. மருமகன் யாரும் அடுத்தவன் யாருன்னு தெரியல. வரு எல்லாரும் நீங்க ஒரு நீலி கூட்டம், இது ஒரு எசைக்கு கூட்டம். எப்பம்மா எப்படி வந்து என்ன யாரு எங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு தலை சொல்ல ஆரம்பிச்சிடுது. நினைச்சிட்டான் என்ன அப்பா சொன்னது சரிதான், உண்மைதான். நீலி கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். எந்த திசைக்கு வந்து விட்டோம். கொல்லாத நீலி நம்மளை பலி எடுக்காமல் விட மாட்டான். உண்மைதான். மரண பயத்திலே ஓடுகிறான் அந்த செட்டியாக கூடியவனும். பார்த்தால் இசைக்கியமையானவள் இவனை நாமல் விடக்கூடாது என்று தன்னிலே துரத்தி கொண்டே வருகிறான். இன்னும் செருந்தா வந்துகிட்டு எங்க தெரியுமா கூட்டிட்டு வரணும்? வரக்கூடிய நேரத்திலே முக்காட்டிலே கள்ளியடி மூட்டை பக்கத்திலே வருகின்றார். இதுதான் நல்ல நேரம் என்று சொல்லி இசைக்கியம் என்ன செய்தால் தெரியுமா? இந்த ஒடுக்கீரே எழுந்தூடி சென்று முறைத்து எடுத்தாள். கள்ளி கை பிள்ளையாக்கி எடுத்து அவளுடைய இடப்பதில் வைத்தாள். அனலதி போலே அழுதி கதறிய பிறகாலே ஓட, அழுதி கதறிய பிறகாலே ஓட. ஓடோடி செல்லுகின்றாள். கள்ளி கொப்பை ஒடித்தாள். ஒரு பிள்ளையாகவே எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகின்றார். அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நாகப்ப செட்டின்னு ஒரு பேரை வச்சுட்டான். இடுப்புல தூக்கி வச்சா பாருங்க, எசைக்கியம்ம செட்டியார பாக்குறது முன்னாடி பிள்ளைக்கு தொடையில ஒரு கீ கொடுத்து விட்டுட்டான். சொல்லு கொடுத்தாங்க. வீட்டு போட்டா சத்த பிள்ளை ஓ ராமாயணி சத்தம் போடுது. அப்பா 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 அப்பா. பார்த்தீர்களா உங்களுடைய குழந்தை சத்தம் போட்டு அழுகிறது. என் கள்ளி என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டிய கள்ளி. எதற்கு? நான் ஒரு வியாபாரி, என் போக்குல சிவனேனி வியாபாரியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மைதான் அத்தானு சொன்னேன். ஒண்ணு நம்புறேன். உங்களை பார்த்து இந்த குழந்தை அழுகிறதை பார்த்தீர்களா? இது யாரு பிள்ளை? உங்களுடைய குழந்தைதான். கள்ளி கள்ளி பிள்ளை கள்ளி பார்த்து சத்த முடியும். அழவேண்ட மகனே கண்ணே மகனே, அழவேண்ட மகனே தொழ வேண்டாம்
பார்த்தால் குழந்தை அழுகிறதை பார்த்தீர்களா? உங்களை நினைத்து இந்த குழந்தை பாலானது உண்ணவில்லை. கை கடுக்கின்றது, கால் சடைகின்றது, முன்ன பெண்ண நடக்க முடியவில்லை. இந்த குழந்தை வாங்குங்கள். வாங்குறதா? ஒரு கள்ளி, நீ அந்த கள்ளி வீட்டுக்குள்ளே போனதை பார்த்தானே கள்ளி கொப்பை எட்டி குறிச்சி மாயக்கள்ளி திருப்பி வந்து வாக்குறுதி பிள்ளையா மாத்தி வச்சுட்டு நான் தான் அப்பேன்னு சொல்லிய கள்ளி. உங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த குழந்தையை கல்லியடி மூட்டினை கிடத்தி விட்டு வந்தேன். நல்லா செஞ்சு வச்சுட்டு வந்திருக்க வேலை என்ன கிடத்திட்டு வந்தேன்னு சொல்லிய கள்ளி. எம்மா நீ சரியான ஒரு இசைக்கு இது மாற்றமே கிடையாது. என்ன பார்த்தா அப்படியே தெரிகிறது? அப்படிதான் முதல்ல தெரியல. இப்ப போகதான் தெரியுது. பாத்துக்க எப்படி நீ எனக்கு ஜீவனை வாங்க என்ன பொண்ணே போட்டு போடுவேன். உயிர் எடுக்கிறது என்ன நெருஞ்சி என்ன கொண்டு போட்டு ஜீவன் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி இப்படித்தான் அடிக்கடி செஞ்சு செஞ்சு என்ன மட்டும் மாட்டி என்ன சிக்கல் வைக்கிற. அப்படி நீங்க 2 பேரும் முன்னமின்னமாக ஓடக்கூடிய நேரத்திலே பழகை முறை வந்து அடைகின்றார்கள். அந்த நேரத்திலே பழகை முறைவர்கள் எல்லாம் ஊர்கதைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே இசக்கியமையானவரோடு வருகின்றார். பழகை முறைவரே நடுவரை பகியும் உள்ளவரே பழமையாக வெல்லோ உங்களுடைய மக்கள் அழைக்க சொல்லுவோம். இளமை பெண்ணுகள் தான் இசைக்கைய மயக்கி பேசுகிறா. அளவு சூட்சம் உண்டால் நடுவரை கண்டுக்கிதான் வரையும். சச்சம் வரைவதெல்லாம் உள்ளதோ சிறைகட்டு போனதுண்டா.